ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. அடுத்தடுத்து டிஆர்பியில் வெளியாகக்கூடிய தேர்வுகள் குறித்தான மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிஆர்பி மூலமாக நமக்கு கிடச்சிருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த தேர்வுகளில் நம்ம டிஆர்பியை தொடர்பு கொண்டு கேட்டபோது டிஆர்பியில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, அடுத்து எந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ப்ராசஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த வீடியோ கூட போட்டுருவோம், அந்த ஆடியோ கூட போட்டுருவோம். அது வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் தான். முதலில் இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வர இருக்கிறது. இந்த தேர்வுக்கான ப்ராசஸிங் பணிகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு டிஆர்பி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது இன்னும் வேக்கன்சி எவ்வளோன்னு வெளியாகலை. யூஜிடிஆர்பி இன்னும் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணி அது மீதான விவாதங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இன்னும் முடிவடையலை. அதன் மீதான விவாதமும் இன்னும் முடிவடையலை. அந்த விவாதம் இனிமேல் தான் வந்து தொடரும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போவே ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இவங்க யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துட்டாலும் டக்குன்னு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் கூடிய விரைவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த மாதமே இதுக்கான அறிவிப்பு வரும். அடுத்த 2 மாதத்தில் இதுக்கான தேர்வு வரும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. படிச்சுக்கோங்க, இப்போ இருந்தே படிங்க, படிச்சுட்டே இருங்க. ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிறகு நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, அடுத்த எக்ஸாம் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் வந்து காமன் டெட்டு பற்றி கேட்டபோது ஆனுவல் பிளானில் இருக்கிற மாதிரி வரும்ட்டாங்க. அதை மழுப்பிட்டாங்க. காமன் டெட்டு அடுத்ததாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிற மாதிரி தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க ஓப்பனாக சொல்லலை. அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான். காமன் டெட் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு டிஆர்பி சைட்லன்னு சொல்லும் போது. அடுத்து வேறு என்ன சார் எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த டெட்டுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டு அதை ஸ்பெஷல் டெட் எழுதுனாங்க இல்லையா, அதை ரிசல்ட்டை வெளியிட்டு அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது அதுக்கப்புறம் அடுத்து என்ன சார் தேர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எஸ்ஜிடி தேர்வு தான் வரும். நீங்கள் இந்த ஸ்பெஷல் டெட்டில் தேர்வாகிருப்பாங்க இல்லையா, தனியார் பள்ளிக்கூடங்களில் வந்து பணிபுரிந்து கொண்டே ஸ்பெஷல் டெட் எழுதின ஆசிரியர்கள் அவங்க எல்லாமே வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே, அவங்களாம் ஈஸியாக எழுதலாம். காமன் டெட்டு இப்போதைக்கு வருவதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அதுக்கப்புறம் உடனே எஸ்ஜிடி எக்ஸாம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாம் வரும். அதுக்கு பிறகு தான் காமன் டெட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக தகவல்கள் தெரியுது. அப்படி இல்லைனா யூஜிடிஆர்பி முடிஞ்ச உடனே காமன் டெட் வச்சுட்டு அப்புறம் எஸ்ஜிடி தேர்வு வரலாம். அதனால் முதல்ல வர்றது யூஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் வர்றது காமன் டெட் ஆர் எஸ்ஜிடி, அதற்கு பிறகு தான் பிஜிடிஆர்பி தேர்வு அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். டிஆர்பி கிட்ட கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் இது ஒன்று தான். சரிங்களா? அதனால் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் காமன் டெட்டுக்கு படிக்கிறீங்களா, இல்லை எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்களா, இல்லை யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்களா, சிலபஸ் வேணுமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நம்மளால் ரிப்ளை பண்ணுவோம் நம்ம டீம்லேருந்து. அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடுவோம். நோட்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அனுப்புகிறோம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.